அருமையான பூவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த பூவோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், சீமை சாமந்தி. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சாமமைல், டெய்சி ஃபிளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமந்தி பூக்கள்ல பல பல கலர்கள்ல நமக்கு கிடைக்கும். நான் சொல்ற இந்த சீமை சாமந்தி வந்து சன்ஃபிளவரோட குட்டி பூ மாதிரி இருக்கும். அதாவது வந்து நடுவுல வந்து வெள்ளை சன்ஃபிளவர் மாதிரி அந்த பட்ஸ் வந்து நல்லா இதாகவும், அதை சுத்தி அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டியா ஒயிட் கலர்லயும் வரும். இந்த பூ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பொதுவாகவே கிடைக்கக்கூடியது தான். நீங்க பூஜை சமயங்கள்ல மீதி நேரங்கள்ல வாங்கினீங்கன்னா பெரும்பாலும் அதை காஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போடுவீங்க. இனி அதை தூக்கி போடாதீங்க. அதை வந்து நீங்க வந்து டீ மாதிரி நீங்க வச்சு குடிக்கும்போது அதிக அளவு ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய பூ இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எங்கான உங்களுக்கு ஸ்கின் வேணுமா, ஏஜிங் ப்ராசஸ் தள்ளி போடக்கூடிய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெகுலரா எடுக்கும்போது உங்களுக்கு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டியாவும் யூஸ் ஆகுது. உடம்புல வந்து வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தவும் இந்த சீமை சாமந்தி பயன்படுது. இதை தவிர இதை வந்து நம்ம அழகுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தமான தேங்காய் எண்ணெயில ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க இந்த சீமை சாமந்தி பூக்களை நிழல்ல உலர்த்தி எடுத்துக்கிட்டு அதை நீங்க வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க ஆயிலோட சேர்த்து ஒரு 15 நாள் போல சன்லைட்ல நீங்க வச்சு எடுங்க. அந்த ஆயில் இன்ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை வந்து எசென்சியல் ஆயில் மாதிரி நீங்க வந்து ஆன்லைன்ல சாமலின் ஆயில் அப்படின்னு கூட உங்களுக்கு கிடைக்குது. இது நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை இன்ஃபியூஸ் பண்ணி எடுத்ததை உங்க ஸ்கின்ல ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளமிஷஸ் குறையும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் மாறும். வெடிப்பு உங்க சருமம் இருக்கு அப்படின்னா உலர்ந்த ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது வந்து உங்களோட ஸ்கின்னோட அந்த மாய்ஸ்சரைசேஷனை அதிகப்படுத்தும். இது ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க எக்ஸ்பென்சிவான சீரத்துக்கு பதிலா இந்த இன்ஃபியூஸ் பண்ண ஆயிலே நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்கள் வரும். இந்த மாதிரி அடுத்த ஒரு பயனுள்ள குறிப்புல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேஜிக்கல் ஹெர்பல்ஸ்ல ஃபாலோ பண்ணுங்க.